Good morning 4th standard students. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா the lowest common multiple. என்ன பார்க்க போகிறோம்? lowest common multiple. lowest common multipleனாலும் LCMனாலும் ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? HCF அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். HCFனா என்னது? highest common factor. HCFனா என்னது? highest common factor. ஓகே, அதில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பர்ஸோட HCF கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 2 நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எழுதிப்போம். எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? காமன் ஃபேக்டரை கண்டுபிடிப்போம். காமன் ஃபேக்டர்னால் என்னது? என்னென்ன நம்பர்லாம் காமனாக இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணிப்போம். அதுதான் காமன் ஃபேக்டர். அந்த கிடைச்ச காமன் ஃபேக்டரை எடுத்து மல்டிப்பிள் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் HCF அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HCFன்றது வேறு, LCMன்றது வேறு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இப்போது நேற்று நடந்த கிளாஸ் தான் பற்றி பேசிகிட்ருக்கேன். நேற்று நடந்த கிளாஸில் நம்ம HCF கண்டுபிடிச்சோம். HCFனால் ஒன்றுமே கிடையாது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம போடுவோம். தட் மீன்ஸ் அந்த லாங் டிவிஷன் மாதிரி போடுவோம்ல, அதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை போட்டு ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதோட காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, என்னென்ன நம்பர்லாம் காமனாக இருக்குது அப்படின்றத ரவுண்ட் பண்ணிப்போம். அதுதான் காமன் ஃபேக்டர். அந்த காமன் ஃபேக்டரை கிடைச்ச வேல்யூவை எடுத்து மல்டிப்பிள் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF. HCF is equal to product of all common factors. HCFனா என்னது? காமன் ஃபேக்டரில் கிடைச்ச வேல்யூவை எடுத்து மல்டிப்பிள் பண்ணுறது தான் HCF. ஓகே, அந்த கான்செப்டை நல்லா கிளியராக இருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோயஸ்ட் காமன் மல்டிப்பிள். என்ன பார்க்க போகிறோம்? லோயஸ்ட் காமன் மல்டிப்பிள். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். We determine the product of all different prime factors of the given numbers. ப்ரீவியஸ் மாதிரி தான், என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை போட்டு அந்த ப்ரைம் ஃபேக்டரை நம்ம எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? யூஸிங் ஈச் ப்ரைம் நம்பர். அங்கே என்னென்ன ப்ரைம் நம்பர் வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூஸிங் ஈச் ப்ரைம் நம்பர் ஆஸ் அ ஃபேக்டர் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் போடும்போது ஒரு நம்பருக்கு வந்து 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கலாம், இன்னொரு நம்பருக்கு 2 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கலாம். அப்படி வந்துருந்துச்சிங்கன்னா நீங்கள் எதை எடுத்துக்கணுமா? கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எது அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, இன்னொரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கணும்? கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது வந்திருக்கு? 5 டைம்ஸ் தானே 2 வந்திருக்கு, அந்த 5 டைம்ஸை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இட் appears in any one of the factorizations of the given numbers. ஓகேவா? அந்த நம்பரை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபேக்டர் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கணும். எழுதினதுக்கப்புறம் எதில் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அதிகப்படியாக வந்திருக்கு. இப்போ 42ன்னு இருந்துச்சு, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 42ல் வந்து 2 டைம்ஸ் தான் வந்துருந்துச்சு. 63ல் 2 வந்து 4 டைம்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை எடுத்துக்கணும்? 2 4 டைம்ஸ் வந்தது தான் நீங்கள் எடுத்துக்கணும். வேறு என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் வருதோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சம் போடலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, என்ன மெத்தடுன்றது மட்டும்தான் இதில் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா?
இப்போ நம்ம சம் போடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 42 and 63 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம், 42 ஃபஸ்ட்டு 2வால் டிவைட் பண்ணுவோம். 4ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ். 2ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ். அப்போ என்ன நம்பர் கிடச்சிருக்கு, 21. 21 என்ன நம்பரால் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். 21ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 7 டைம்ஸ். ஏன்னா 7 3s are 21, ஸோ 7 டைம். அகெயின் 7ஐ என்ன நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும், 7ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். 7ஐ 7ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1. ஓகேவா. இப்போ 42வோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடச்சிருக்கு, 2 3 7 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னது, 63. 63யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு 3ஆல் போட்டுக்கலாம். 6ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ். 3ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ், 21. ஓகேவா. இங்கே ஆல்ரெடி 21க்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 21 3ஆல் போட்டால் 7, அகெயின் 7 7ஆல் போட்டால் 1ன்னு கிடைக்கும். ஓகேவா. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதுங்க. 42 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7. நெக்ஸ்ட்டு 63 இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே எழுதணும். ஓகேவா. இங்கே என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு பாருங்கள், 2 3 7 இந்த நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. வேறு எந்த நம்பருமே வரல, 4 வரல, 5 வரல, அதெல்லாம் வரவே இல்லை. ஸோ என்னென்ன நம்பர் வந்திருக்கு, 2 3 7. ஓகேவா. என்னென்ன நம்பர் வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதணும். இப்போ 2 வந்திருக்கு. 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, ஒரே ஒரு டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, ஒரே ஒரு டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 1 டைம்ஸ் 2 போட்டுட்டோம். ஓகே. அடுத்த நம்பர் பார்க்குறோம். அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, இதில் பார்க்கும்போது ஒரு டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இதில் பார்க்கும்போது 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கணும், 2 டைம்ஸ் வந்ததை தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதிகப்படியாக எத்தனை டைம்ஸ் வந்திருக்கோ அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே வந்து 3 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு, ஏன்னா ஒரே ஒரு 3 தான் இருக்குது. இங்கே 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதிகப்படியாக இது தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 3 எத்தனை டைம்ஸ் போடணும், 2 டைம்ஸ் போடணும். புரிஞ்சிச்சா. அடுத்த நம்பர் என்னது, 7. இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கேயும் 7 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு, இங்கேயும் 7 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன போட்டுக்கலாம், ஒரே ஒரு 7 போட்டுக்கலாம். புரிஞ்சிருச்சா. இதுதான்ப்பா கான்செப்ட். என்னென்ன நம்பர் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம இதில் வந்து எழுத போகிறோம். ஓகேவா. ஹச்சிசிஎஃப்னு பார்க்கும்போது நம்ம காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதுவோம். பட் எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் அக்கராக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸிங் ஈச் ப்ரைம். என்னென்ன ப்ரைம் நம்பர் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன நம்பர் வந்திருக்கு, 2 3 7. வேறு எந்த நம்பர்ஸுமே இதில் வரவே இல்லை. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற எல்சிஎம்மில் என்னென்ன இருக்கணும், 2 இருக்கணும், 3 இருக்கணும், 7 இருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் செக் பண்ணணும் எது வந்து அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்கோ அது அத்தனை தடவை நம்ம எழுதிக்கணும். இங்கே வந்து 2 வந்திருக்கு, 2 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 1 டைம்ஸ் எழுதிட்டோம். 3 வந்திருக்கு, 3யை செக் பண்ணும்போது இதில் வந்து 3 1 டைம்ஸ் வந்திருக்கு. பட் 63ல் 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணணும், 3யை 2 டைம்ஸ் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன நம்பர், 7 7 தான் வந்திருக்கு. 7 இங்கேயும் 1 டைம்ஸ், இங்கேயும் 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 1 டைம் எழுதினா போதும். ஓகே. புரிஞ்சிச்சா எல்லாருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3s are 6, 6 3s are 18, 18 into 7. 18 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, 8 7s are 56. 56க்கு 6 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. ரிமைனிங் 5.
1 7 is 7, 7 plus 5 12. என்ன ஆன்சர் இப்போ நமக்கு 126. புரிஞ்சிருச்சா? இதுதான்ப்பா எல்சிஎம். 42க்கும் 63க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னது 126. எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோன்றது புரியுதா? ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதிக்கிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதிட்டு என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கோ அந்த எல்லா ப்ரைம் நம்பரையும் தான் நம்ம எழுத போகிறோம். இதில் வந்து நம்ம காமன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹச்சிசிஎஃப்க்கு தான் நம்ம காமனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுவோம். எல்சிஎம்க்கு காமன் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே, என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே தான் எல்சிஎம்மில் நம்ம போடுவோம். இங்கே என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு? 2 3 7 வந்திருக்கு. ஸோ 2ன்ற நம்பரையும் போட போகிறோம், 3ன்ற நம்பரையும் போட போகிறோம், 7ன்ற நம்பரையும் போட போகிறோம். ஆனால் எத்தனை தடவை போட போகிறோன்றது தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இங்கே வந்து 2 1 டைம்ஸ், இங்கே 2 வரவே இல்லை. ஸோ 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்து 3 செக் பண்ணுறோம். 3 இங்கே வந்து 1 டைம் வந்திருக்கு. 63ல் 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ரூல்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், எந்த ஃபேக்டர் அதிகப்படியான நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போது இங்கே 1 டைம், இங்கே 2 டைம். அப்போ நீ எல்சிஎம்மில் போடும்போது எத்தனை டைம்ஸ் தான் போடணும்? 3யை 2 டைம்ஸ் தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இருக்க நம்பர் என்னது? 7. இங்கேயும் 7 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு, இங்கேயும் 7 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 7 1 டைம்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 2 × 3 6, 6 × 3 18, 18 × 7 மல்டிபிள் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 126. புரிஞ்சிருச்சா? இதுதான்ப்பா எல்சிஎம். ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸி தான். டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும், ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினை ரீட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் தி ஃபாலோயிங் செட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? என்னென்ன நம்பர்ஸ்? 12 and 15. எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 12ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணலாம். 12ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டேபிள் சொல்லுங்கள். 6 டைம்ஸ். 6 2s are 12. 6 இருக்குது, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டேபிள் சொல்லுங்கள். 6 எப்போ வரும்? 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். ஸோ 3 2s are 6. அதே 3 இருக்குது, 3யை 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். 3ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 15. 15 எந்த நம்பரில் டிவைட் பண்ணலாம்? 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 3ல் ஸ்டார்ட் பண்ணலாம். 15ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டேபிள் சொல்லுங்கள். எப்போ 15 வரும்னு பாருங்கள். 5 டைம்ஸ். 5 3s are 15 வரும். ஸோ 5 டைம்ஸ். 5 தான் இருக்குது. ஸோ 5ஆலே டிவைட் பண்ணிட்டா நமக்கு 1 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுங்க. 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 × 2 × 3. 15ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 3 and 5. ஓகேவா? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். இப்போ இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு? ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். ஸோ எழுதுங்க. ஓகே, எல்சிஎம்மில் என்ன எழுதணும்? 2வும் எழுதணும், 3யும் எழுதணும், 5வும் எழுதணும். ஓகேவா? இப்போ 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. இங்கே 2 வரவே இல்லை. ஸோ 2வை 2 டைம்ஸ் எழுதணும். இங்கேயும் பார்க்குறோம் 3 வந்து 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. இங்கேயும் 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 1 டைம்ஸ். அடுத்து 5. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 4. 4 3s are 12.
2 into 2 4, 4 3s are 12, 12 5s are 60. ஸோ எல்சிஎம் என்னது 60. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு புரியுதா? என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம எல்சிஎம்மில் எழுதணும்ப்பா. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுறோம் என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு. 2ன்ற நம்பர் வந்திருக்கு, 3ன்ற நம்பர் வந்திருக்கு, 5ன்ற நம்பர் வந்திருக்கு. இந்த 12க்கும் 15க்கும் இடையில ஃபேக்டர்ஸ் என்னென்ன 2 3 5 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எழுத போகிற எல்சிஎம்மில் 2வும் எழுதணும், 3யும் எழுதணும், 5வும் எழுதணும். இதில் நம்ம செக் பண்ண போகிறோம் எது அதிகப்படியாக வந்திருக்குன்னு செக் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் 3 1 டைம், இங்கேயும் 3 1 டைம், இங்கே 5 இருக்குது. ஸோ 5 மட்டும் எழுதியிருக்கோம். என்னென்ன வந்திருக்கோ அதை யூஸ் பண்ணணும், அதனால் 3யும் 5யும் யூஸ் பண்ணிட்டோம். இங்கே 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஸோ அதை 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸி. டேபிள்ஸ் மட்டும்தான் படிக்கணும். டேபிள்ஸ் படித்து வச்சுக்கோங்க, அப்போனா தான் நம்ம இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட முடியும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? 5க்கும் 6க்கும் 5ஓட ஃபேக்டர்ஸ் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 5ஓட ஃபேக்டர்ஸ் என்னவாக தான் இருக்கும்? 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃபாக தான் இருக்கும். ஸோ 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க, என்ன நமக்கு கிடச்சிரும்? 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 6 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 டேபிளில் 6 எப்போ வரும்? 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க, நமக்கு 1 கிடச்சிரும். இப்போ 5ஓட ஃபேக்டர்ஸில் என்னென்ன இருக்குது? 5 மட்டும்தான் இருக்குது. 6ஓட ஃபேக்டர்ஸில் என்ன இருக்குது? 2வும் இருக்குது, 3யும் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம்மில் நம்ம என்ன எழுதணும்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு? 5 கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எழுதலாம். 5 into 2 into 3. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10, 10 3s are 30. புரிஞ்சிருச்சா? எப்படி போடுறோன்றது புரிஞ்சிருச்சா? எல்சிஎம்மில் எப்போவுமே என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபேக்டர் ரெண்டுத்துக்கும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். அத்தனை டைம்ஸ் நீங்கள் எழுதணும். புரிஞ்சிருச்சா? நல்லா கவனிங்க. எல்சிஎம்மில் என்ன கொடுத்துருக்க 2 நம்பர்ஸ்க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். ஏதாவது ஒரு ஃபேக்டர் ரெண்டுத்துக்கும் காமனாக வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செக் பண்ணணும்? எது அதிகப்படியான வந்திருக்கு, எது அதிகப்படியான டைம்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணணும். அதை எடுத்து எல்சிஎம்மில் எழுதிடணும். புரியுதாப்பா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6 and 8. 6 and 8ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு 6க்கு கண்டுபிடிங்க. 6க்கு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 3. அகெயின் 3 என்ன நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணால் 1 கிடச்சிரும். அடுத்து 8க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 டேபிளில் எப்போ 8 வரும்? 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். ஸோ 4. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 டேபிள் சொல்லுங்கள். 4 எப்போ வரும்? 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். ஸோ 2. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 1. 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அல்லது எப்படி சொல்லலாம்? 2ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ். 1 2s are 2 அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 2 and 3. 8ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 2 into 2 into 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம். எல்சிஎம்னா என்னது? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். இப்போ நமக்கு இது ரெண்டுத்துலேயும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? 2 and 3. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. எல்சிஎம்மில் என்ன எழுதணும்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதணும். நம்ம இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? நமக்கு 2வும் 3யும் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்? எந்த ஃபேக்டர் அதிகப்படியான டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும். இங்கேயும் 2 இருக்குது, இதோட ஃபேக்டர்ஸ்லையும் 2 இருக்குது. பட் இங்கே 2 வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது.
இதில் 2 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எதை எழுதணும்? அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்கிறது தான் எழுதணும். அப்போ 2வை 3 டைம்ஸ் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்க நம்பர் என்னது? 3. 3 வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ 1 டைம்ஸ் எழுதிட்டோம். புரிஞ்சிருச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? என்ன நம்பர் அதிக டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த தான் எல்சிஎம்மில் எழுதணும். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 4, 4 2s are 8, 8 3s are 24. ஓகேவா? அப்போ எல்சிஎம் என்னது? 24. 6க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னது? 24. புரிஞ்சிருச்சா எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. எல்சிஎம் அப்படின்னா அதோட கொடுத்துருக்க நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். ஹச்சிசிஎஃப்க்கு மட்டும்தான் காமனை கண்டுபிடிச்சி எழுதுவோம். எல்சிஎம்க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதுவோம். அதுக்கப்புறம் அதோட அது அதிகப்படியான எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும். அதை வந்து எல்சிஎம்மில் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு? 2வும் 3யும் தான் கிடச்சிருக்கு. இப்போ வந்து 2க்கும் 3க்கும் பார்க்குறோம். 2 வந்து இங்கே 1 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ எது அதிகப்படியான டைம்ஸ் வந்திருக்கோ அதை எல்சிஎம்மில் எழுதிடணும். 3 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு, வேறு எங்கேயுமே 3 வரல. ஸோ 3 அப்படியே எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 8 and 12. இப்போ ஆல்ரெடி நம்ம 8க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்கு? 2 தான் 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 8க்கு வந்து 2 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12க்கு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் போடுங்க. 2 டேபிளில் 12 எப்போ வரும்? 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் வரும். அகைன் 2ஆல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 6 எப்போ வரும்? 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் வரும். 3 வந்திருக்கு. ஸோ 3ஆல் பண்ணுங்கள். 3 எப்போ கிடைக்கும்? 3 டேபிளில் 1 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கும். ஓகேவா? இப்போ எடுத்து எழுதுங்க. 8ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 2 2 2. 12ஓட ஃபேக்டர்ஸ் 2 2 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். இப்போ இங்கே நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? 2வும் 3யும் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எல்சிஎம்மில் என்ன பண்ண போகிறோம்? 2வும் 3யும் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 2 எத்தனை டைம்ஸ் கிடச்சிருக்கு? 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. 12ல் 2 எத்தனை டைம்ஸ் கிடச்சிருக்கு? 2 டைம்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த நம்பரில் ஃபேக்டர்ஸ் அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதை தான் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் 2 வந்து இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ் வந்திருக்கதை தான் எழுதணும். ஓகேவா? அப்போ 2 × 2 × 2. அடுத்த நம்பர் என்னது? 3. அப்போது 3. புரிஞ்சிருச்சா? என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கோ எல்லாத்தையுமே எழுதணும். அப்படின்றப்ப நம்ம பார்க்கும்போது 2வும் 3யும் தான் நமக்கு ஃபேக்டராக கிடச்சிருக்கு. ஸோ 2வும் 3யும் தான் நம்ம போட போகிறோம். அதில் வந்து செக் பண்ணிக்கணும் எது அதிகப்படியான டைம்ஸ் வந்திருக்குன்னு. இங்கே பார்க்கும்போது 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, 12 பார்க்கும்போது 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எது லார்ஜர்? 3 டைம்ஸ் வந்திருக்கு, அதுதான் பெருசு. ஸோ 2வை 3 டைம்ஸ் எழுதிட்டோம். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 2 × 2 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ எல்சிஎம் என்னது? 24. என்ன நம்பருக்கு? 8 and 12. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 10 and 15. 10க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கோங்க. 10ஓட ஃபேக்டர்ஸ் 2ஆல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 10 எப்போ வரும்? 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். 5 டேபிளில் பாருங்கள், 5 டேபிளில் 5 எப்போ வரும்? 1 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். நெக்ஸ்ட்டு 15க்கு ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 3 டேபிளில் 15 எப்போ வரும்? 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 5 டேபிளில் 5 எப்போ வரும்? 1 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது வரும். ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுங்க. 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 2 × 5. 15ஓட ஃபேக்டர்ஸ்
3 into 5. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே, என்னென்ன ஃபேக்டர் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எழுதணும் அப்படின்றதான் நம்ம கண்டிஷன். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, 2, 3 and 5, அதுதான் நமக்கு ஃபேக்டர்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே எழுதுங்க, 2, 3 and 5. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு, 2, 3 and 5. ஸோ 2, 3, 5. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3s are 6, 6 5s are 30. அப்போ நம்ம எல்சிஎம் என்னது, 30. புரிஞ்சிச்சா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபேக்டர்ஸ் அதிகப்படியான டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அத்தனை டைம்ஸ் அந்த ஃபேக்டரை எழுதிக்கணும். அவ்வளோதான்ப்பா கான்செப்ட். ஓகே, 10க்கும் 15க்கும் பாருங்கள் நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு, 2, 3 and 5 மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ எல்சிஎம்மில் என்ன பண்ணுறோம், 2, 3, 5 இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? ஹச்சிசிஎஃப்னா தான் நீங்கள் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்மில் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா? நிறைய பேர் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க ஹச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12 and 18. இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 12ஓட ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும், 18ஓட ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே எல்சிஎம்மில் எழுதிடணும். ஓகேவா? ஃபேக்டரில் என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிடணும். புரிஞ்சிச்சா? இவ்வளோதான்ப்பா எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப். இந்த சாப்டரே நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அண்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள், இந்த சாப்டரே நம்ம முடிச்சாச்சு. இன்னொரு தடவை தெளிவாக நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹச்சிசிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 2 நம்பர் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்த 2 நம்பருக்கும் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு என்னென்ன நம்பர்ஸ்லாம் காமனாக வந்திருக்கோ அதை எடுத்து எழுதணும். அதுதான் காமன் ஃபேக்டர். ஓகே, கிடைச்ச காமன் ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இவ்வளோதான்ப்பா ஹச்சிசிஎஃப். ஓகே, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது, எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும், மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஒரு நம்பர் கொடுத்துட்டு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த நம்பரோட டேபிள்ஸ் எல்லாமே எழுதுவீங்க. அப்படி தானே எழுதுவீங்க. இப்போ 5ஓட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணணும், 5, 10, 15, 20 எக்ஸெட்ரா அந்த டேபிள்ஸ் எல்லாம் எழுதிட்டே போகணும். அதுதான் அதோட மல்டிபிள்ஸ். அடுத்து என்னது, காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டு அதோட காமன் மல்டிபிள்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள்லாம் எழுதிட்டு என்ன நம்பர் காமனாக இருக்கோ அதை தான் நீங்கள் காமன் மல்டிபிள்ஸில் எழுதுவீங்க. ஓகே, அப்படி தானே எழுதணும். அடுத்து என்னது, லோயஸ்ட் காமன் மல்டிபிள். லோயஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றது தான் எல்சிஎம். அதுக்கு என்ன பண்ணணும், 2 நம்பர் கொடுத்துருவாங்க, அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபேக்டரைசேஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அக்கராக இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். ஓகே, இதில் இப்போ என்னென்ன அக்கராக இருக்குது, 2, 3, 5 அக்கராக இருக்குது. ஸோ 2, 3, 5 எல்லாமே எழுதிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் அதிகப்படியான டைம் ரிப்பீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ரிப்பீட்டேஷனை எழுதணும். இப்போ இங்கே 5 2 டைம்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன தான் எழுதணும், 5 2 டைம்ஸ் எழுதணும். ஓகேவா? இங்கேயும் 1 டைம், இங்கேயும் 1 டைம் வந்திருக்கு. ஸோ 1 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஒரு வேளை இன்கேஸ் இங்கே மட்டும் 2 டைம்ஸ் வந்துருந்துச்சுன்னா இங்கேயும் நீங்கள் 2 டைம்ஸ் எழுதணும். அவ்வளோதான்ப்பா எல்சிஎம். இந்த சாப்டரே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ சம் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். கிளாஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடத்தணுன்றதே புரியாது. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.